வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல். இன்றைக்கி வந்து பாறை மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஒரு 1.5 கிலோ. அதுதான் வந்து இன்றைக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 தடவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், நல்லா கல்லுப்பு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு கையில் பெசராமல் இந்த மாதிரி குலுக்கி விட்டு நல்லா பெசரணும். அப்போ தான் வந்து அதில் நல்லா வந்து பைண்ட் ஆகும் அந்த மசாலா. அப்புறம் வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா அப்புறம் நம்ம கையில் அதை பெசரி விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி சூப்பராக பைண்ட் ஆயிடுச்சுன்னு. இது ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். இதை நம்ம மூடி வச்சிடலாம். இதுதான் குழம்புக்கு 2.5 பீஸ் இருந்தது. இதையும் வச்சுட்டு நம்ம இப்போ குழம்புக்கு வந்து என்னென்னு பண்ணலாம். ஒரு மண் சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், அது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 20 சின்ன வெங்காயம், அதை 2 ஒன்றுமா நறுக்கிட்டு, பூண்டு ஒரு 10 பல், அது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை, சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூனு, முதல்ல ஒரு 4 மிளகு சேர்த்துருந்தேன். அந்த வீடியோ கிளிப்பிங் இதில் மிஸ் ஆயிடுச்சு. அதோட பூண்டு, இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 பீஸ் வந்து தேங்காய், பெரிய பல்லாக 2 பல் தேங்காய், அதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்ச பிற்பாடு மல்லி விதை ஒரு 1/2 டீஸ்பூனு, அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா இது வெந்த உடனே ஒரு 4 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் வேறு எந்த தூளுமே நான் சேர்க்கலை. மிளகாத்தூள், மல்லித்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து ஊற போட்டிருந்தேன். அதை நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும். இதை ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்திருக்கேன். அந்த தண்ணியில் வேகட்டும். மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த சாந்தையும் இதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் தண்ணி குழம்பு வந்து திக்காக இருக்கணுமோ அந்த அளவு வச்சு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வாசமாக இருக்கட்டும்னு கருவேப்பிலை, ஒரு உருண்டை வந்துருந்தது, அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸி கழுவின தண்ணி இதோட சேர்த்துட்டு அவ்வளவுதான். நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதிக்கும் போது இந்த குழம்பு பீஸ் 2ஐயும் சேர்த்துக்கலாம் குழம்புல. அவ்வளோதான், நம்ம குழம்பு சூப்பராக வந்துச்சு. மீன் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. மத்தியானமும் நைட்டு இன்னும் கேட்கவே வேண்டாம், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சைடு மீன் வந்து எல்லாத்தையும் வறுத்தாச்சு. பாறை மீன் வறுவலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா கெட்டியாக இருந்தது. இந்த தடவை பாறை மீன் ஒரே முள் தான் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா செட்டிநாட்டு சமையலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.